இந்த உலகத்தில் நாம் வாழ என்ன தேவை? பணம், உணவு, அழகான மனைவி, கார், ஒரு பெரிய வீடு, பின்பு எக்ஸ்ட்ரா அல்லது போதைப் பொருட்கள். இவைகள் எல்லாவற்றையும் கிடைத்தால் நாம் நன்றாக வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கின்றோம். ஆனால் இது உண்மை இல்லை. ஏனென்றால் நமக்கு முன்பாக அநேக ராஜாக்கள், தரித்திரர்கள், பணக்காரர்கள், ஞானவான்கள், வீரர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்து மடிந்தார்கள். சிலர் நினைக்கலாம், வாழும் வரை நன்றாக வாழ்ந்து பின்பு மடிந்து போய்விடலாமே என்று. இச்சிந்தையை உங்களுக்கு தருபவன் சாத்தானே. உண்மையான வாழ்க்கையை நாம் உணராதபடி செய்கின்றான். அநேக பிரபலமானவர்களும், அநேக பணக்காரர்களும், அநேக ராஜாக்களும், மனிதர்கள் இவ்வுலகத்தில் வாழ தேவையான காரியங்கள் எல்லாம் இருந்தும் அவர்கள் தங்கள் திருப்திப்படுத்திக் கொள்ள முடியாமல் அநேக பாவ பழக்கத்திலும் சாத்தானின் பொய்யான வஞ்சகமான வாக்குக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார்கள். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கிடைத்து நஷ்டப்படுத்தலாம். அவனுக்கு லாபம் என்ன? நமக்குள் ஜீவன் உண்டு. இந்த ஜீவன் எப்படி நமக்குள் வந்தது என்று பரிசுத்த வேதாகம் அழகாக சொல்கிறது. தேவன் மண்ணினால் சரீரமான மாம்சத்தை உருவாக்கினார். பின்பு அவரின் ஜீவ சுவாசத்தை ஊதினார். இதனால் ஜீவ சுவாசம் என்பது அவரின் உணர்வுள்ள ஆவி நமக்குள் வந்தது. இதற்கு பின்பு மண்ணினால் உருவான சரீரத்தில் தேவன் ஜீவ சுவாசம் சேரும் பொழுது நமக்குள் ஆத்துமா உண்டானது. இதனால் தான் ஒரு மனிதன் மரித்த பிறகு மண்ணிலான சரீரம் மண்ணுக்கே திரும்புகிறது. அந்த சரீரம் புதைக்கப்படும் பொழுதோ அல்லது எரிக்கப்படும் போதோ எவ்வித உணர்ச்சிகள் இல்லாமல் சரீரம் காணப்படுகிறது. ஏனென்றால் உணர்வுள்ள ஆத்துமா இருந்தால் தானே உணர்ச்சிகளை கொண்ட மாம்சமான சரீரம் இவ்வுலகத்தில் வாழ முடியும். தனக்கு 32 வயதான போது மகா அலெக்சாண்டர் உலகத்தின் பெரும்பகுதியை வென்று விட்டார். கிரேக்க நாட்டில் இருந்து கொஞ்சமாக முன்னேறி எகிப்து வரைக்கும், பின்பு கிழக்கு பகுதியில் இந்தியா வரைக்கும் வந்து விட்டார். அப்போது அவர் விச காய்ச்சலாக பாதிக்கப்பட்டு மரித்து போனார் என்று ஒரு சாரா நினைக்கின்றார். ஆனால் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தை சார்ந்த வரலாற்று அறிஞர்கள் எழுதிய புத்தகத்தில் அவர் கிமு 323 ஆண்டில் அரேபிய வளைகுடாவில் கடற்படை தாக்குதலுக்கு ஆயத்தமாக கொண்டிருந்த போது தன்னுடைய தளபதிகளோடு சேர்ந்து மிக பயங்கரமாக குடித்தார் என்றும், உலகத்தை ஜெயித்த மன்னர் அலெக்சாண்டர் பாபிலோனை மறித்து போனார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அலெக்சாண்டர் உலகத்தின் பெரும்பான்மையான ராஜ்யங்களை ஜெயித்திருந்தும் தன்னைத்தான் கிடைத்து நஷ்டம் படுத்தியதால் தன்னை இள வயதிலேயே மறித்து போனார். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நித்திய ஜீவனை இழந்து போனார். இவ்வுலகில் நாம் பாவ சிற்றின்பங்களுக்கு அடிமையாகி நம் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் நாம் நித்திய ஜீவனை இழந்து போவோம். அழிந்து போகும் உலக பொருள் மீது நம் மனதை வைக்காமல் அழியாத நித்திய வாழ்க்கை வாழ நம் ஆத்மா மீது சிந்தையை வைக்க வேண்டும். யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன்.